வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. என்னடா இன்னைக்கு கையை அரிக்கிற மாதிரியே இருக்கு. இன்னைக்கு ஏதாவது சங்கி சிக்குவான்னு நினைக்கிறேன். ஃபோன் இதுவரையும் வரலையே. வந்துருச்சுல்ல. இந்தியாவில் மட்டும் திறந்த வீட்டில் ஏதோ வந்த மாதிரி எல்லாரும் வரலாம் போகலாம், எங்கேருந்து வரலாம், யாரும் வரலாம், வந்த உடனே நேரம் ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி பிரச்சாரம் இருக்கு. ஹலோ, யாருங்க? நான் செந்தில் வேல் தான் பேசுகிறேன். நீங்கள் சன் டிவி ஆஃபீஸில் இருந்துங்களா? இன்னைக்குங்களா? வந்துடுறேன். என்ன டாப்பிக்குங்க? அப்படிங்களா? யார் வரா? குமார் வராருங்களா? அப்போ சரிங்க, நான் வந்துடுறேன். ஆனால் 10 நிமிஷம் லேட்டாக வருவேன். ஏன்னா ஆற்றுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. வீடு இல்லைங்க, குளம், ஆறு தண்ணி இருக்கிற இடம், அங்கே போக வேண்டிய வேலை இருக்குது. கொஞ்சம் புழுவெல்லாம் எடுத்துகிட்டு வரணும். வந்துடுறேங்க. வைக்கிறேங்க. நன்றிங்க. விவாத மேடைக்கு போகும்போது எல்லாம் டேட்டா எடுத்துகிட்டு போகணும். இவர் ஏன் புழு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. நம்ம செந்தில் வேல் அவர்கள்கிட்டயே கேட்டுடலாம். ஏங்க செந்தில், நீங்கள் ஏன் டேட்டா எடுத்துகிட்டு போகணும், ஃபோனாவது நோண்டணும், நீங்கள் என்னடா நான் புழு எடுத்துகிட்டு போகிறேங்கிறீங்க? என்ன காரணம் என்று விளக்கமாக சொல்லவும். அட ஒன்றுமில்லை, எனவே பேசுவோம். டேட்டா யாருக்கு நம்ம கொடுக்கணும்னா, அந்த பக்கத்துல இருந்தும் டேட்டாவோட பேசுகிறவனுக்கு நம்ம டேட்டா கொடுக்கணும். இவங்களுக்கு புழுவை போட்டால் போதுமே, அவங்களா கிளாப் பண்ணி கையை தட்டி கறக்குன்னு கையை கடிச்சுக்குவாங்க. நம்ம மூங்கில் குச்சியை எடுத்தோமா, நரம்ப கட்டினோமா, புழுவை எடுத்தோமா, தூக்கி போட்டோமா. இப்போ நான் தூண்டில போடுறேன், எப்படி மீன் சிக்குதுன்னு மட்டும் பாருங்க. குமார் கடி, குமார் கடி 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 கடி. இப்போ அந்த குமார் கடிச்சதும் அந்த கையை, அந்த குச்சியை எப்படி தட்டுதுன்னு மட்டும் பாருங்க. அப்படிதான் புடி 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 புடி. குமார் பிடிச்சிட்டா. சிக்கிருச்சுங்க. குமார் நல்லா சிக்கிருச்சு. அவ்வளவுதாங்க. இதுக்கு போய் நம்ம டேட்டாவை தூக்கிட்டு பேட்டாவை தூக்கிட்டு குமாரை பிடிக்கிறதுக்கெல்லாம் இவ்வளவுதாங்க. சும்மா ஒரு புழுவை போட்டா போதும், அவரா வந்து சிக்கிக்குவாரு. ஒரு விஷயத்துல சகோதரர் குமார் சாருடைய கருத்துல உடன்படு. சிக்கனதுக்கு அப்புறம் அதை பிடிச்சி செதிலா எடுக்கிறது தான் இந்த செந்தில் வேலோட ஸ்டைலு. அவ்வளவுதாங்க. சிம்பிளா முடிச்சு போச்சு. ஏனுங்க, விவாத மேடை இவ்வளவு ஈஸியா இந்த சங்கிங்க கூட உட்கார்றது? அட நானே போய் முடிச்சிருவேன் போலையே. ஏங்க, நான் கூட இந்த சங்கிங்கிட்ட எல்லாம் பேசணும்னா பிபிடி ப்ரெசன்டேஷன் போடணும், டேட்டா வேணும், அங்கே இருக்கிற டீட்டெயில் எடுக்கணும், அங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு வாங்கணும், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேனே. என்னங்க செந்தில் வேல் தோழர், நீங்கள் ஒரு விஷயமும் புதுசாக சொல்லலை. அவர் சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் விழுந்து கையை தட்டினாரு. அதுவும் என்ன ஸ்டைலு தெரியுமா? அதை சொல்லிட்டு அந்த ஸ்டைல் பண்ணிட்டு ஒரு லுக் விடுவார். அது சிக்கிருச்சுடாங்கிற மாதிரி ஒரு லுக்கா இருக்கும். அதில் நான் உறுதியாக இருக்கிறேன். வேற எங்கிருந்தோ வந்து ஊடுருவியவர்களுக்கு இங்கே வாக்குரிமை கொடுப்பதில் ஒரு இந்தியனாக நான் எந்த இடத்துலையும் என்னால் உடன்பட முடியாது. அதில் குமார் சார் கருத்தை நான் முழுமையாக உடன்படுறேன். ஒருவேளை நான் சீத்தலை சாத்தனாராக இருந்திருந்தால், இல்லை இளங்கோவடிகளாக இருந்திருந்தால், அட்லீஸ்ட் அந்த கம்பர் மாதிரியாவது இருந்திருந்தா கூட, அந்த தற்குறிப்பேற்றணியை நான் சொல்லிட்டுமா, கோவலனும் கண்ணகியும் கோவலனோட நீச செயலால அத்தனை சொத்தையும் இழந்துட்டு பஞ்சம்பளைக்க மதுரைக்குள்ள வராங்க. அப்ப மதில் மேல இருந்த கொடி காத்துக்கு ஆடுதாமா. ஏங்க இங்க வராதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆடிச்சாமா அப்படின்னு அவங்க தற்குறிப்பேற்றணில சொல்றாங்களாமா. இந்த கம்பர்னு ஒருத்தர் இருக்கிற அப்படி இல்ல, கம்பரு அதாங்க, அந்த மாடு கூட பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு தான் அவரும் பாடுவாரு. நம்ம அதை விட்டுருவோம், நம்ம விஷயத்துக்கு வந்துருவோம். சீதையின் கண்களுக்கு மையிடுவது அழகுக்கு அழகு சேர்த்தது போல இருக்காமா. அந்த மாதிரி எங்க செந்தில் வேல் அப்படி தூக்கி போடுறாருங்க தூண்டில. அந்த மீன் கவனதும் அந்த தக்கை இருக்குல்லங்க, அது கபகபகபகபன்னு தண்ணிய போட்டு அடிக்குதுங்க. குமார் கை தட்டியது தக்கை தட்டியது போல இருந்தது. எப்படி எங்க தற்குறிப்பேற்றணி சீத்தலை சாத்தனார் கம்பரை விட நல்லா தானே எழுதியிருக்கோம். தற்குறிப்பேற்றணி நாங்களும் சொல்லுவோம்ல. உடன்படுகிறேன், ஒப்புக்கொள்கிறேன், குமார் சொன்னது 100க்கு 100 சரி அப்படின்னு தட்டுறாரு. தட்டி முடிச்சதும் ஏன் பிரதமரை நான் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட குமார் அப்படியே கொஞ்சம் தெம்பா ஏறி நிற்கிறாரு. குமார் சார் மிக சரியாக சொல்கிறார், அதற்கு நான் உடன்படுகிறேன் அப்படின்னதும் குமார் அப்படிங்கிறாரு. உடனே அடுத்த வார்த்தை தக்கை ஆடின மாதிரி இல்லை, ஆப்படிச்ச மாதிரி இருந்தது. குமார் உட்கார்ந்தாரு பார்க்கணும். அதனால என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ரத்து செஞ்சு அவர் அப்படியே உட்கார்ந்த அந்த சீனை பார்த்தப்போ
பாவம் ஒரு புழுவுக்கு ஆசைப்பட்ட மீனோட நிலைமை மாதிரியே இருந்துச்சு. சும்மா இருந்திருக்கலாம். செந்தில பத்தி நல்லா தெரியும். அவரு தான் நமக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாரு நல்லா தெரியும்ல. அவரு பிறக்கிறப்பவே கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ணிட்டுலாம் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சங்கிகளை சங்கிலேயே மிதிப்பேன், அதுவும் அவர்கள் எந்த வாயை திறக்கிறாங்களோ அந்த வாயிலேயே மிதிப்பேன், அது செவ்வாயாக இருந்தாலும் சென்னாயாக இருந்தாலும் அதிலேயே மிதிப்பேன். செந்தில்வேல் அதிலேயே மிதிப்பார். தெரியும், குமாருக்கு நல்லா தெரியும். என்னதான் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருந்தாலும் குமாருங்க அவசரப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனாலயோ என்னவோ இந்த தமிழ் சமூகத்துல மாபெரும் பழமொழியே வந்திருக்கு. அவசரப்பட்டுட்டியா அப்துல் அப்படின்னு வார்த்தை இல்ல, அவசரப்பட்டுட்டியா ஆல்பர்ட் அப்படின்னு வார்த்தை இருக்கா. ஆனா அவசரப்பட்டுட்டியே குமாருன்னு ஒரு பழமொழியே இருக்குல்ல. எல்லாம் எதனால வந்துச்சு? எல்லாம் குமாருங்கனால வந்ததுதான். இப்ப யாராவது கிளாப் பண்ண சொல்லி சொன்னாங்களா? தெரியுமில்ல, செந்தில்வேல் தூண்டிலோட உட்கார்ந்துருக்கிறாரு, புழுவை போடுவாரு, நம்ம பிடிக்க கூடாதுன்னு தெரியாதே, எல்லாம் தெரியும். ஆனா பழமொழி விட்டுருமா? உங்களுக்கு தான் முன் ஜென்மத்து மேல நம்பிக்கை வேற இருக்குல்ல. போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்துல புழுவை நம்ம கடிச்சிருவோம்னு தெரியும்ல. இவ்வளவும் தெரிஞ்சுட்டு அதுக்கு கிளாப் பண்ணலாமா குமாரு? அவசரப்பட்டுட்டியா குமாரு? அதுக்கப்புறம் குமார் மூஞ்சியில ஈ மட்டும் இல்ல, ஏ ஆடல. தட் மீன்ஸ் ஈயே ஆடல. ஒரு சிரிப்பு காணுமே. காரணம் என்ன? பேசியது செந்தில். அவர் தான் 50 ரூபா சிலிண்டருக்கே ஆப்பு வச்சுல அனுப்புனாரு. அதுவும் குமாருக்கு நல்லாவே தெரியும். அங்க பேச வந்திருக்க மத்த எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவரு பேச வந்ததை தான் அவர் பேசுவாரு. ஆனா தொடக்கம் வேற மாதிரி இருக்கும். ஆனா இது குமாருக்கு நன்னாவே தெரியும். ஏன் அவசரப்பட்டுட்டாருன்னு கேக்குறீங்களா? அதுக்கு பேரு தான் பழமொழி. வேலை செய்யும். ஒத்துக்கிறேன். குமார் சார் சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன், கரெக்டு தான் அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி சந்தோஷப்படலாமா? இப்படி இந்த தூண்டில மீனை பிடிச்சதுக்கப்புறம் மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு தூண்டில ஓரமாக வச்சு ஒரு உளியும் சுத்தியலும் எடுத்து செதுக்குனாரு பாருங்க. ஆப்பே கொஞ்சம் பெரிய சைஸ் ஆப்பா செதுக்கிட்டாரு. அது எவ்வளவு பெரிய ஆப்பா இருந்தாலும் செந்தில்வேல் கரெக்டா வைப்பாரு. செந்தில்வேல் ஆப்பு வைக்கிறதுல குமாருக்கு சந்தோஷம்னா அவரே ஏறி உட்கார்ந்துக்குவார்ல. அதுக்குத்தான் இது. திரு குமார் அவர்களை இனியாவது எங்க ஆளுங்க யாராவது உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலே பேசாம இருக்கிறதா புத்திசாலித்தனம்னு தெரிஞ்ச உங்களுக்கு செந்தில்வேல் உங்க கருத்துக்கு உடன்படுறாருன்னு சொன்னதுமே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். உடனே கையெல்லாம் கட்டி போட்டு கூர்மையா என்ன சொல்ல வராருன்னு பார்த்துருந்தீங்கன்னா தெக்க ஆடாம இருந்திருக்குமா? செந்தில்வேலு அடுத்த உடனே டைலாக் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் தான் புழுவு மாட்டி உள்ள ஓட்டாரு. வெயிட் பண்ணுவார்ல குமார் கை தட்டட்டும்னு. அவரே பிடிக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவ்வளவு ஸ்பீடா போய் கடிச்சு மாட்டிக்கணுமா குமாரு? அவசரப்பட்டுட்டியே குமாரு. அந்த சுமார் மூஞ்சி குமார இனி எல்லாரும் எப்படி தெரியுமா பேசுவாங்க? அதுக்கு ஒரு பழமொழி இருக்கு. அந்த வேலை போனா அவரை கூப்பிட்டே புட்ட ரிவிட் ஆன் மை பேக் அப்படின்னு சொன்னாங்களாமா. அவசரப்பட்டுட்டியே குமாரு, புட்ட ரிவிட் ஆன் மை பேக். இந்த 2 பழமொழிக்கும் கரெக்டான ஆப்டான எக்ஸாம்பிள் தான் நம்ம குமார். குமார் சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எஸ், எலெக்ஷன் கமிஷன் பதில் தர வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு இண்டிவிஜுவல் பாடி, அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மக்கள் கிட்ட நேரடியாக பணத்தை வாங்கினதுக்கே கணக்கு கொடுக்க மாட்டோம்னு சொன்ன கட்சிங்க நாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமே இல்லாத டேட்டாவெல்லாம் சிம்பிளாக கொடுத்துருமா அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்கலாம்ல சார். இனிமே ஆராய்ச்சி பேசுனாங்கன்னா இந்த மாதிரி பேசுங்க சார். அப்புறம் சார் அடுத்தது செந்தில்வேல் வருவாரு. கையில தூண்டில் இல்லாத மாதிரியே இருக்கும். அந்த நரம்பு கண்ணுக்கே தெரியாது. அந்த நரம்போட எண்டுல கட்டின முள்ளு உங்க மூளைக்கே தெரியாது. புழு போட்டிருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம அவசரப்பட்டு போய் அந்த முள்ள கடிச்சிடாதீங்க சார். அதுக்கப்புறம் அவரு ஆட ஆரம்பிச்சிருவாரு. பேசுவாரு. செந்தில்வேல் பேசிக்கிட்டே இருப்பாரு. நாம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.